சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் அப்படின்னாலே நவ கிரகங்களில் அசுரர்களுக்கெல்லாம் தலைவர். அசுர குரு. வெள்ளி மீன். தற்போது பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு வானில் பார்க்கலாம். சுக்கிரன் தான் மலைக்கு அதிபதி. சுக்கிரன் நல்ல நிலையில் செல்லும்போது மழை நன்றாக பொழியும், விவசாயம் செழிக்கும். மீனராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தை மாதம் 15ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை இந்த 4 மாத காலம் மழை நன்றாக பொழியும். துலாம் ராசிக்கு அதிபதியானவர் தன் ராசிக்கு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வது சாதகமில்லாத அமைப்பு தான். அதே 8ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வது யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு. 6க்குடையவர் 8ஆம் வீட்டிலும் 8க்குடையவர் 6ஆம் வீட்டிலும் பரிவர்த்தனை யோகத்தில் அடுத்த 4 மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். ராசிநாதன் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு. இந்த கால நேரத்தில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நிரந்தரமாக வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் சம்பாத்தியம் இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். 6வது வீட்டிலே ராகுவுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பளுக்கு வேலையில் ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம், பதவி உயர்வு, இடம் மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டிலே சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயிகளுக்கு சிறப்பு. அது நீர் ராசி, நல்ல மழை பொழியும். இந்த 4 மாத காலம் விவசாயிகள் நல்ல வெள்ளாமை செய்து நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் அரளி பூவாக இருக்கலாம், குண்டு மல்லியாக இருக்கலாம், சாமந்தி, எந்த பூவாக இருந்தாலும் சரி, பூ விளைச்சல் நன்றாக இருக்கும். பூ நல்ல விலைக்கும் போகும். பூ விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு. 8ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது வழக்கு, வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் இந்த காலகட்டம் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். சட்ட சிக்கலிலிருந்து விடுபடலாம். 8ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது கொடுத்த இடத்துல வரவேண்டிய பணம் இந்த கால நேரத்தில் வரும். பெரும்பாலும் பண பற்றாக்குறை நீங்கும். 8க்குடையவர் 6ஆம் வீட்டிலும் 6க்குடையவர் 8ஆம் வீட்டிலும் பரிவர்த்தனையில் சஞ்சாரம் செய்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை, குடல் சார்ந்த பிரச்சனை, சரியான நேரத்தில் சாப்பிடணும். துலாம் ராசி அன்பர்கள் சாப்பாட்டில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த குரோதி வருஷமே துலாம் ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனம் சொல்லியிருக்கிறது. ராசிநாதன் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சுக்கிர பகவானுக்கு ஆகாத இடம் கோச்சாரத்தில் 6, 7, 10ஆம் வீடு, இந்த 3 வீடுகளில் சுக்கிரன் வரும்போது ஏட்டா போட்டியா எதிர்மறையான பலன்களை கொடுத்து விடுவார். ராசிநாதன் உச்சபலத்தில் செல்லும்போது நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, மனசில் துணிச்சல் இருக்கும். தைரியமாக எதையும் சமாளிக்கலாம் அப்படின்னு துணிச்சலை ஏற்படுத்துவார். இந்த கால நேரத்தில் உங்கள் நண்பர்கள் கூட இருப்பவரை கூட பகையாளியாக மாறலாம். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நண்பனும் பகையாளியாக மாறலாம். ராசிநாதன் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அவர் 7ஆம் வீட்டையும் இயக்குவார், 8ஆம் வீட்டையும் இயக்குவார், 5வது வீட்டையும் இயக்குவார், 6வது வீட்டையும் இயக்குவார். அடுத்த 4 மாத காலம் 5, 6, 7, 8 இந்த 4 வீடும் செயல்படும். இளைஞர்களுக்கு காதல் மலரும். இந்த கால நேரத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் வந்துச்சுனாலே பெற்றோர்களிடம் சண்டை சச்சரவு,
முரண்பாடு ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே சுற்றி இருப்பவரிடம் பிரச்சனையை கொடுக்கும். காதல் வந்துச்சுனாலே பஞ்சாயத்து நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் காதலித்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள் சம்மதம் வாங்கி திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த கட்ட பஞ்சாயத்து இல்லாமல், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இல்லாமல் நீங்கள் தவிர்த்து விடலாம். குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா பகையாளி எதிராளி தொல்லைகளை மிகுந்த கடுமையாக அனுபவிக்கக்கூடிய நிலை துளாராசி என்பதுக்கு உண்டு. குரோதி வருஷத்து பலனிலேயே சொல்லியிருப்போம், ராஜகோபத்துக்கு ஆளாவதீங்க அப்படின்னு. ராஜகோபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையை ஏற்பட்டுவிடும். இதை துளாராசி என்பர்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ராகு சுக்கிரன் கூட்டணி பெரும்பாலும் துளாராசிக்கு நன்மையே செய்யும். ராகு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, கடனை கட்டி விடலாம். 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வது கோச்சாரத்திலே உகந்த இடம். கடனை கொடுத்து அடைக்கலாம். வேலை கிடைக்கும். வேலையில் நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக சம்பளத்தை ஏற்படுத்துவார். உடலில் நோய் நொடி தொந்தரவு, தெரியாத நோய், உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட கட்டி, கொப்பளம், ப்ரெஷர், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயெலாம் வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கொள்ள வேண்டியதான். ராகு சுக்கிரன் கூட்டணி சேரும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இப்போ புதிய சான்ஸு, புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும். நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர், கவிஞர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ராகு சுக்கிரன் கூட்டணி ஃபோட்டோகிராஃபு, வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பு. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மனசில் ஒரு கவலையை உண்டாக்குவார். வீட்டில் மின் சாதன பொருள், கம்ப்யூட்ரு, செல்ஃபோனு, பல்பு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி மின் சாதன பொருள் லிப்போர் ஆகும், பழுதாகும். அதெல்லாம் லிப்போர் பண்ணணும். அதுக்கெல்லாம் செலவாகும். இல்லைன்னா மாற்றிட்டு புதுசாக வாங்கி வைக்கிற மாதிரி பணச்செலவுகளை கொஞ்சம் கூடுதலாகவே கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது ஏற்படுத்துவார். மாசி மாதம் 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை சுக்கிரன் வக்கரகதியில் வரும்போது 5ஆம் இடம் பலமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மனநிலை சந்தோஷமாக இருக்கும், கவலை நீங்கும். மாசி 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை சுக்கிரன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. இந்த கால நேரம் உங்களுக்கு ரங்கநாதர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிரனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மாசி 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை இந்த கால நேரத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், கோடான கோடி கடன் இருந்தாலும், உடலில் நோய் நொடி தொந்தரவு இருந்தாலும், வேலையில் பிரச்சனை இருந்தாலும், தொழிலில் சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா சுக்கிரன் வக்கரகதியில் உச்சபலத்தில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவுடன் சுக்கிரன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது போட்டி, பந்தயம், ரேஸு, சூதாட்டம் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடும் போது இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வரலாம். ஒரு சிலருக்கு இருப்பு தான் இருக்கின்ற கையிருப்பும் குறையலாம். அதனால் இந்த திடீர் அதிர்ஷ்ட வழியில் துளாராசி என்பவர்கள் மிகுந்த கவனம், எச்சரிக்கை தேவை. எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்திலே 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது எதிர்பாலினவர்களிடம், ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ கொஞ்சம் அசிங்க, அவமானம், கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினவர்களிடம் துளாராசி என்பவர்கள் அடுத்த 4 மாத காலம் சந்திச்சுட்டு வராமல் பார்த்துங்க. நவ கிரகங்களில்
சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மாத கிரகம். 28 நாட்கள் 30 நாட்களில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி விடுவார். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாத காலம் ஒரே ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது, அதுவும் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி என்பதற்கு பார்த்திங்கன்னா ஜவுளித்துறை, ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, ஜவுளி கடை வைத்திருப்பவர்களுக்கு, வெள்ளி நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு, தங்க நகை கடை வைத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம்லாம் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சினிமாத்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வாசனை திரவியங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆடம்பர பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரம் அதிகமாக கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலை சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படும். வியாபாரிகள் பகை விரோதம் வராமல் வியாபாரத்தில் நீங்கள் வந்து சாதுரியமாக பேசி வியாபாரத்தில் நீங்கள் வருமானம் பார்க்கலாம். கோச்சாரத்திலே ராசிநாதன் 6ஆம் வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாம்பு வந்து கனவுல வரும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. ராசிநாதன் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விசக்கடி தொந்தரவுலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கால நேரத்தில் துலாம் ராசி என்பதற்கு 50% நற்பலன், 50% கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கிறது. ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரித்து கொண்டிருங்க. ரங்கநாதர் அருள் கிடைக்கும்போது சுக்கிரபகவான் 6ஆம் வீட்டில் செல்லக்கூடிய கெடுபலன்கள் குறையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.